ஏடிஎஸ்பி வெள்ளதுரையின் பணியிடை நீக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என கூறப்படும் வெள்ளதுரை திருவண்ணாமலை மாவட்ட குற்ற ஆவண காப்பக ஏடிஎஸ்பியாக பணியாற்றி வந்தார். இவர் மீது 2013ஆம் ஆண்டு சிவகங்கையில் பணியில் இருந்தபோது குமார் என்ற கைதியின் மரணத்தில் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அதன் முடிவின் அடிப்படையில் ஏடிஎஸ்பி வெள்ளதுரையை பணியிடை நீக்கம் செய்து மாநில உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. தற்போது இந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏடிஎஸ்பி வெள்ளதுரை நாளையுடன் ஓய்வு பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்திற்கான இறுதிக்கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற தேர்தல் 40 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. நாளை 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. வழக்கம் போல் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். இதில் உத்தரப்பிரதேசம், மேற்குவங்கம் உள்ளிட்ட 7 மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசமான சண்டிகரிலும் உள்ள 57 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்காக அந்த தொகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டுள்ளன. இந்த 57 தொகுதிகளிலும் மொத்தம் 904 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிடுகிறார். ஏற்கனவே கடந்த 2014 மற்றும் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் அத்தொகுதியில் வென்றிருந்த அவர் 3வது முறையாக அங்கு களம் காண்கிறார். இதில் பதிவாகும் வாக்குகள் மற்றும் முந்தைய கட்ட தேர்தல்களில் வாக்குகள் எண்ணும் பணி ஜூன் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. கன்னியாகுமரிக்கு 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி முக்கடலில் அமைக்கப்பட்டுள்ள விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்றார். நேற்று மாலை தியானத்தை தொடங்கிய பிரதமர் 2வது நாளான இன்றும் தியானத்தை தொடர்ந்து வருகிறார். காவி உடையில் தியானம் செய்து வரும் பிரதமர் நரேந்திர மோடி கையில் ருத்ராட்சம், நெற்றியில் விபூதியிட்டு தியானம் செய்து வருகிறார். விவேகானந்தர் சிலை முன்பாக அவர் தியானத்தை மேற்கொண்டுள்ளார். முன்பாக இன்று காலை முக்கடலில் சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்த பிரதமர் பின்னர் மீண்டும் தியான மண்டபம் சென்று 2ஆம் நாள் தியானத்தை தொடர்ந்து வருகிறார். இது தொடர்பான வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நாளை பிற்பகல் வரை தியானத்தை தொடரும் பிரதமர் அதன் பிறகு கரை திரும்பி திருவனந்தபுரம் சென்று தனி விமானம் மூலம் டெல்லி திரும்ப உள்ளார். தபால் வாக்குகளை முதலில் எண்ணி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அனுப்பியுள்ள கடிதத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி தபால் வாக்குகளை தனியாக எண்ண வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. 30 நிமிடத்திற்கு பிறகு வாக்கு இயந்திரத்தில் எண்ணிக்கையை தொடங்க வேண்டும் என்றும் தபால் வாக்கு முடிவுக்கு பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் இறுதிச் சுற்று எண்ணிக்கையை தொடங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் நாளை கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் 7 தினங்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவையில் மலைப்பகுதிகள், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண வேண்டும் என மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துக்கு மாநில அமைச்சர் அதிஷி கடிதம் எழுதியுள்ளார். அதில் வழக்கத்திற்கு மாறாக கடும் வெப்பம் நிலவுவதாகவும் ஹரியானாவிலிருந்து குறைந்த அளவு தண்ணீரே வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே ஹரியானா அல்லது உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லிக்கு கூடுதலாக தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சரை அதிஷி கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் குடிநீர் தட்டுப்பாட்டை முன்வைத்து ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக பாஜக போராட்டத்தை கையில் எடுத்துள்ளது. எனினும் ஹரியானா அரசு யமுனையில் தண்ணீர் விடாததுதான் பிரச்சினைக்கு காரணம் என்று மாநில அரசு தெரிவிக்கிறது. இதற்கிடையே ஹரியானா மற்றும் இமாச்சல் பிரதேசத்திலிருந்து போதுமான நீரை திறக்க உத்தரவிட வேண்டும் என்று டெல்லி அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. டெல்லிக்கு கூடுதல் நீர் விடுவிக்க ஹரியானா மாநிலத்திற்கு ஆணையிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி அரசு மனு செய்துள்ளது.
டெல்லியில் வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ள நிலையில் தண்ணீர் தேவை வெகுவாக அதிகரித்து உள்ளது. இந்நிலையில் தண்ணீர் தேவையை சமாளிக்கும் நடவடிக்கைகளை அம்மாநில அரசு எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அடுத்த ஒரு மாதத்திற்கு கூடுதல் நீர் விடுவிக்க ஹரியானா அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் டெல்லி அரசு மனு செய்துள்ளது. முன்னதாக டெல்லிக்கு கூடுதல் நீர் விடுவிக்க ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகளை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டிருந்தார். பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட விதிமுறைகள் காரணமாக 10 ஆண்டுகளில் வங்கிகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வாராக்கடன் வசூலாகி இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் அமலாக்கத்துறையின் விசாரணை காரணமாக 1105 வங்கி மோசடிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் 64,920 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அண்மையில் இந்திய வங்கித்துறை புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக தெரிவித்த நிதியமைச்சர் இதுவரை இல்லாத அளவாக 3 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வங்கித்துறை சந்தித்த மோசமான நிலைக்கு தங்கள் அரசு பரிகாரம் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வாராக்கடன் வசூல் செய்வதில் எந்த சலுகைகளையும் வழங்கவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் வங்கித்துறையை வாராக்கடன், ஊழல், தவறான நிர்வாகம் ஆகியவற்றிலிருந்து காப்பாற்றியிருப்பதாக தெரிவித்துள்ளார். பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் பங்கேற்க இந்தியாவிலிருந்து முதல் வீரராக நிஷாந்த் தேவ் தகுதி பெற்றுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்ற தகுதிச் சுற்று போட்டிகளில் மால்டோவா வீரரை இந்திய வீரர் எளிதில் வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளார். இதன் மூலம் ஒலிம்பிக் வாய்ப்பையும் அவர் பெற்றார். நிஷாந்த் தேவ் 71 கிலோ எடைப்பிரிவு போட்டிகளில் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பெண்கள் பிரிவில் 50 கிலோ எடைப்பிரிவில் நிகர் ஜரீன், 54 கிலோ பிரிவில் பிரீத் பவார், 75 கிலோ பிரிவில் லவ்லினா ஆகியோர் பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்றிருந்தனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வரும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஒலிம்பிக் விளையாட்டுத் திருவிழா தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரபல தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா பொது நிகழ்ச்சியில் நடிகை அஞ்சலியை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதற்கு நடிகை அஞ்சலி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விஸ்வக் சென் நடிப்பில் கிருஷ்ணா சைத்தன்யா இயக்கியுள்ள படம் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி. இதில் அஞ்சலி, நோகா ஷெட்டி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள். இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்வு நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் நடிகர் நந்தமுரி பாலகிருஷ்ணா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியின் போது மேடையில் ஏறிய பாலகிருஷ்ணா அங்கு நின்று கொண்டிருந்த அஞ்சலி மற்றும் நேஹா ஷெட்டி இருவரையும் தள்ளி நிற்க சொன்னார். ஆனால் இருவரும் அதை கவனிக்காமல் இருந்ததால் தனது அருகில் நின்ற அஞ்சலியை பிடித்து தள்ளினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இந்த செயலை நெட்டிசன்கள் பலரும் கடுமையாக விமர்சித்து வந்தனர். இந்நிலையில் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அஞ்சலி விளக்கமளித்துள்ளார். அதில் தானும் பாலகிருஷ்ணாவும் மரியாதையுடன் பழகி வருவதாகவும் மீண்டும் அவருடன் மேடையை பகிர்ந்து கொண்டது மகிழ்ச்சி எனவும் பதிவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் கிராம மக்கள் அனைவரும் செய்து சென்றுவிட்ட நிலையில் ஒருவர் மட்டும் தன் மண்ணை விட்டு போக மனமில்லாமல் தனி ஆளாக வசித்து வருகிறார். தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மீனாட்சிபுரம். இங்கு வசித்து வந்த கிராம மக்கள் அனைவரும் தண்ணீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் இந்த ஊரை விட்டு புலம்பெயர்ந்து பிழைப்பு தேடி சென்றுவிட்டனர். ஆனால் கந்தசாமி, கணபதி இருவர் மட்டும் வைராக்கியத்துடன் இந்த கிராமத்திலேயே வசித்து வந்தனர். அதில் கந்தசாமி இயற்கை எய்திவிட்ட நிலையில் கணபதி மட்டும் தன்னந்தனியாக யாருமே இல்லாத ஊரில் இருந்து வருகிறார். திரும்பும் திசையெங்கும் கைவிடப்பட்ட வீடுகள் அனாதையாக காட்சியளிக்கின்றன. தற்போது பெயரளவில் சாலை மற்றும் குடிநீர் வசதிகளை இந்த பகுதியில் அரசு செய்து கொடுத்துள்ளது. அடிப்படை வசதிகளை இந்த கிராமத்திற்கு செய்து கொடுப்பதன் மூலம் இந்த மண்ணின் மக்கள் மீண்டும் இங்கு குடியேற வாய்ப்புள்ளது. இப்போ வரணும் போகணும் எல்லாரோட அவ்வளோ ஆசை இருக்குது. கவர்மெண்ட்லேருந்து ஒரு வீடு கட்டி கொடுத்து சப்போர்ட் பண்ணால் ஊரில் வர எல்லாரும் மக்களும் ரெடியாக இருக்காங்க. கவர்மெண்ட்டை கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். நம்ம அப்பா 5 வருஷம் 10 வருஷமாக தனிமையில் இருந்தார். அது கூட நம்ம பையன் ஃப்ரெண்டு ஒருத்தன், கணபதி ஒருத்தன் கூட அப்பா கூட ஒன்றா இருந்தாப்புல. இப்போ அப்பா காலமாகி வயசு 82 வயசு ஆகிடுச்சு. காலமாகி விட்டார். 26ஆம் தேதி காலமாகி விட்டார்.
அதுக்கு இப்போ அந்த பையன் ஒரு பையன் தான் இப்போ தனியாக இருக்கிறான். எங்கள் மாமாவும் இத்தனை 15-20 வருஷமாக வந்து அங்கேயே இருந்து தனியமையில இருந்து போயிட்டாங்க. இப்போ வந்து அவரும் இறந்து போயிட்டாருங்க. அதனால் வந்து எல்லோரும் சேர்ந்து அந்த ஊருக்கு வர்றதுக்கு இன்னமும் எல்லாம் அவளோட இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா திரும்பவும் அந்த ஊருக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மக்களவைத் தேர்தலின் 7 மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவிற்கான முன்னேற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதுவரை 6 கட்ட தேர்தல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசம், பீகார், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஒடிஷா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் மற்றும் சண்டிகர் ஆகிய 8 மாநிலங்களில் உள்ள 57 தொகுதிகள் மற்றும் ஒடிஷாவில் உள்ள 42 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றன. 7ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. வட மாநிலங்களில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் வாக்காளர்களுக்கான சிறப்பு வசதிகள் உள்ளிட்ட பணிகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் செய்து வருகின்றனர். இது தவிர மலை பிரதேசங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. 7ஆம் கட்ட தேர்தல் நாளை முடிவடைந்ததும் வரும் 4ஆம் தேதி பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மக்களவைத் தேர்தலின் போது வருமான வரித்துறை பறிமுதல் செய்த ரொக்கப்பணம் மற்றும் நகைகளின் மதிப்பு வரலாறு காணாத அளவு உயர்ந்து 1100 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. கணக்கில் வராத பணம், நகைகள் என்ற வகையில் இந்த பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த தேர்தலில் 390 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் நகைகள் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அது 182% அதிகரித்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் கடந்த மார்ச் 16ஆம் தேதி முதல் அமலில் உள்ள நிலையில் அப்போதிலிருந்தே கணக்கில் வராத பணம் மற்றும் நகைகளை வருமான வரித்துறை பறிமுதல் செய்து வருகிறது. டெல்லி மற்றும் கர்நாடகாவிலிருந்து அதிக அளவில் பறிமுதல் நடவடிக்கைகள் இருந்ததாகவும் அதற்கடுத்து தமிழகத்தில் அதிக அளவு ரொக்கமும் நகைகளும் கைப்பற்றப்பட்டதாகவும் வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மக்களவைத் தேர்தலுக்கான கடைசி கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறும் நிலையில் பாஜக தலைவர்கள் கோயில்களில் வழிபாடு செய்து வருகின்றனர். அந்த வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழகத்தின் புதுக்கோட்டைக்கு சென்று அங்குள்ள திருமயம் கோட்டை பைரவர் கோயிலில் நேற்று வழிபாடு செய்தார். தமிழக பயணத்தை முடித்துக் கொண்டு அமித் ஷா திருப்பதிக்கு சென்றார். அங்கு விருந்தினர் மாளிகையில் தங்கிய அமித் ஷா இன்று காலை தனது மனைவியுடன் சென்று திருப்பதி ஏழுமலையானை தரிசித்தார். தொடர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. உச்சநீதிமன்றத்தின் கொலீஜியம் அமைப்பு எடுக்கும் முடிவுகளின் பின்னணி விவரங்களை தெரிவிக்க கோரி தொடுக்கப்பட்ட மனுவை 25,000 ரூபாய் அபராதத்துடன் டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த தொகையை காயமடைந்த பாதுகாப்பு படையினருக்கான நலத்திட்டத்திற்கான வங்கிக் கணக்கில் 4 வாரத்திற்குள் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. ராகேஷ்குமார் குப்தா என்பவர் தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணிய பிரசாத், விளம்பர நோக்கத்திற்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிவதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகளை பரிந்துரைக்கும் அமைப்பே கொலீஜியமாகும். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் 18 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்து பௌர்ணமி மண்டபம், 1000 கால் மண்டபம், 3 மற்றும் 4ஆம் பிரகாரம் மதில் சுவர்கள் பழுது பார்த்தல், சிவகங்கை தீர்த்தக்குளம், நடராஜர் சந்நிதி ஆகியவற்றில் திருப்பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. பஞ்சபூத தலங்களில் நிலத்துக்குரியதாக இருந்து வருவது ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதர் கோவில். 17 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக திருப்பணி செய்ய தமிழக அரசு 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறது.